சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் இருப்பவெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ் நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதோ. ஆராதனை ஆராதனை கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதிப்போம். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நீ கரங்களை உயர்த்தி ஹalleluya Hallelujah. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளை கொடுத்தீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்தீரே, கடந்த நாள் எங்களோட கூட இருந்தீரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோக்கியும் எங்களை தப்பித்து கடந்து வரும்படி அனுக்கிரகம் பண்ணினீரே, அதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் இந்த நாள் ஜெயமாக இருக்க, வெற்றியாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, உம்மால் நடத்தப்பட, உம்மால் போதிக்கப்பட அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் செய்த எல்லா நன்மைகளுக்காய், நீ செய்த உபகாரங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பன் பிள்ளை சுமப்பதை போல் சுமந்து எங்களை காத்து வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் இந்த
காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா. எந்த இடத்துல எங்களோடு இணைந்து பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொரு இடத்தை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி. பரிசுத்தாவின் எடுத்து வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் எழுதப்பட்டிருக்கிற பலன் அடைந்து ஆண்டவரை சட்டைகள் அடித்து மேலே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உன்னத பலன் எங்கள் மேல் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்த்து போராடுகிற சகல கிரிகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில், உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என கண்பானவர்களை, இந்த காலை நேரத்திலும் வசனங்களை வாசித்து நாம் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். சங்கீதம் 149 சங்கீதத்தில் சில வசனங்கள் நீங்களும் வேதத்தை எடுத்து இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கும்படி பட்சமாய் அன்பாய் கேட்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கிற காலை நேரம், வசனத்து மூலம் கர்த்தமோடு பேசுகிற நேரம், வசனத்து மூலம் நம்ம தேவன் நமக்கு வழிகாட்டுகிற நேரம். அந்த வசனம் நம்மை ஆறுதல்படுத்துகிறது, தேற்றுகிறது. அந்த வசனங்களை நாம் வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடி ஆராதித்து திருநாமத்தை உயர்த்தப் போகிறோம். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரத்தில் மகளவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலிகூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தன் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே கலிகூர்ந்து தங்கள் படுக்கை மேல் கம்பீரிப்பார்கள். 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 4வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஆமேன். பிரியம் வைக்கும் தேவன், இரட்சிப்பினால் அலங்கரிக்கும் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனே. தொடர்ந்து இருக்கிற ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும். உடைய கிருபை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதித்து திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். இந்த காலை நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் புதிய நாளை தந்த தேவனாகிய கர்த்தரை நாம் பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்திற்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஆகினால அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளமானவைகள். அந்த நன்மைகளை நினைத்து இந்த காலை நேரத்தில் நாம் தேவனாகிய கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காய் மீண்டு வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல்
ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே உலக தோற்ற முதல். ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை காலை நேரத்துல ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அவையிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். அவையிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா
கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, பரலோக தேவனே நன்றி ஐயா, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஓ நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே,
நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டே, பாவங்களை போக்கிவிட்டீர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டே, நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தே, ஆவியினால் அபிஷேகம் செய்தே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தே, புது வாழ்வு எனக்கு தந்தே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்மை பாடி மகிமைப்படுத்த நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட
இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருநாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நீங்கள் பதிவிடும் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர், மகிமையான காரியத்தை நடப்பிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்து தம்முடைய திருநாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவன் நமக்கு தந்து அருளினவைகளை குறித்து தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த ஒரு காரியத்தை நாம் தேவ சமூகத்தில் நாம் தியானித்து ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நம்மை அறியாமல் முறுமுறுத்து விடுகிறோம். கர்த்தனை மறந்து விட்டார் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அன்று நம்மை மறக்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்தவைகள் ஏராளம். அவைகள் ஒவ்வொன்றுக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி அவரை துதித்து அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலை நேரத்திலும் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதாரமாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்த அருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவையே நமக்கு தந்தருளி பிதாவான இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமர் 8:32 வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்ற வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்தவைகள் ஏராளம். சில குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். அது காலதாமதம் ஆகிற போது, இல்லை என்றால் நாம் நினைத்தபடி நடக்காமல் சற்று மாறுதலாக நடக்கிற போது நாம் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவரை குற்றம் சாட்ட கூட நாம் துணிந்து விடுகிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. அவைகளுக்காக நன்றி கலந்த இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் அவர் நமக்கு கொடுத்தவைகள் என்ன? அவர் கொடுத்த விசேஷித்த வசனங்கள்
தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு தருகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழுகிறான், அவன் பிழைக்கிறான். அந்த வசனம் அவனை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த வசனத்தை தந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 19:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் தந்தவைகளில் மிக முக்கியமானது என்ன? அவருடைய வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வார்த்தை, உருவாக்கும் வார்த்தை, உபயோகப்படுத்தும் வார்த்தை, உயர்த்தும் வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை தந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம், சர்வ வலிமையுள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனங்கள் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. முதலாவது என்ன? கர்த்தருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். உடைந்து போய் கிடப்போம், உணர்வற்றவர்களாய் இருப்போம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது நம்மளை உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் நமக்குள் கடந்து வருகிறது. ஆண்டவரே, திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 119:50 பாருங்கள். சங்கீதம் 119:50 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண? உயிர்ப்பிக்கிறது. ஒரு சமயம் ஒரு அன்பான சகோதரன் சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் உடைந்து போகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து என்னை உயிர்ப்பிக்கிறார், என் சோர்வுகள் நீங்கும்படி எனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்று சொல்லி தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலை, தனிமை, இல்லை புறக்கணித்த ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறோம். அந்த வசனத்தில், ஒரு வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தை நம்மை உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. ஆகவே ஆண்டவர் நமக்கு தந்தர்களில் மிகவும் விலையேறப்பட்டது என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? இரண்டாவது, சங்கீதம் 119:165 பாருங்கள். சங்கீதம் 119:165 பாருங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். அதை நான் நேசிக்கிற போது நமக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு, இடரல் இல்லை. கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அதை நாம் தியானிக்க வேண்டும். அதனால் நமக்கு சமாதானம் உண்டு, அதனால் நமக்கு ஆறுதல் உண்டு. ஆகவே தேவன் கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற வசனங்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏசாயா 55:11 பாருங்கள். ஏசாயா 55:11 வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. ஆமென். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எதற்காக அந்த வசனத்தை அனுப்பின? அந்த காரியங்கள் வாய்க்கும்படி இந்த வசனங்கள் கிரியை செய்கின்றன. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. அந்த வசனத்துக்கு நாம் நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். அநேக வசனத்தை பாடலாக பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆகவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வசனத்தை நாம் வாய்விட்டு சொல்லும் போதே அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த வசனத்தை நாம் தியானம் பண்ணும்போது நமக்குள்ளே ஆறுதலையும், நமக்குள்ளே மகிழ்ச்சியையும், நமக்குள்ளே விசுவாசத்தையும், நமக்குள்ளே சந்தோஷத்தையும், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் அந்த வார்த்தைகள் நமக்கு கொண்டு வருகிறது. ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தை தியானிக்கணும், அந்த வசனத்தை ஆராயணும், கீழ்ப்படியணும், அந்த வசனத்துக்கு அபியாசிக்கணும். அப்பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். கல்லுவர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வார்த்தை உண்மை, வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்றும் பாடு.
ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. அது மட்டுமல்ல, அந்த வசனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருப்பது மட்டுமல்லாமல், சங்கீதம் 119 174 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119 174, சங்கீதம் 119 174. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆமென். மன மகிழ்ச்சி, வேதம் மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வருகிறது. சில நேரங்களில் நாம் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டிருப்போம். எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மை மேற்கொள்ள துடிக்கும். அந்த நேரங்களில் நாம் தேவ சமூகத்திற்கு நாம் போகும்போது அந்த வசனங்கள் நம்மோடு சம்பாஷிக்கின்றன, அந்த வசனங்கள் நம்மோடு இடைபடுகின்றன. அந்த மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறது. அந்த வசனத்தை தியானிக்கும் போதெல்லாம் நமக்குள்ள நம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா, முதல்ல என்ன? வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, அதனால் உண்டாகும் ஆறுதல், அதனால் உண்டாகும் நம்பிக்கை நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென். அப்போ வசனங்கள் என்ன செய்கின்றன? நமக்குள்ளே பொறுமையை கொண்டு வருகிறது, ஆறுதலை கொண்டு வருகிறது, நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அந்த வசனத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் துதிக்க வேண்டும். சங்கீதம் 107:20 பாருங்கள். சங்கீதம் 107:20 பாருங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அப்போ வசனம் என்ன ஆகிறது? நம்மை குணமாக்குகிறது. அந்த வார்த்தையை அவன் நம்பி போனான். யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் அந்த வார்த்தையை நம்பி போன போது அற்புதம் நடந்தது. வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, வார்த்தை உணர்வுக்குள்ளாக்குறது, வார்த்தை சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, வார்த்தை சமாதானத்தை கொண்டு வருகிறது, பொறுமையை கொண்டு வருகிறது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, சுகத்தை கொண்டு வருகிறது. ஆமென். படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அந்த வார்த்தை அவனை நடக்க வைத்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் சில பலவீனங்கள் தாக்கப்பட்டிருக்கலாம். அந்த வசனங்களை சொல்லி நாம் வாசித்து நாம் தியானிக்கும் போதே அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. ஒரு சமயம் ஒரு அன்பான சகோதரி வியாதியோடு பாதிக்கப்பட்டு ஒரு ஊழியரிடத்து ஜெபிக்க கடந்து சென்றிருந்தாரலாம். அந்த ஊழியக்காரர் அவருக்கு சில வசனங்களை மட்டும் சொல்லி தொடர்ந்து அந்த வசனத்தை அறிக்கை செய்யும்படி அந்த சகோதரிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். அந்த வசனத்தை, குறிப்பிட்ட அந்த வசனத்தை அந்த சகோதரி சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். உடைய தழும்புகளால் சுகமானேன் ஆண்டவரே என்று சொல்லி அடிக்கடி நிறைய வசனங்களை அவங்க திரும்ப 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 சொல்லி 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 தெய்வ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள். சில நாட்களிலே ஒரு பரிபூர்ணமான சுகம் உண்டாயிற்று. சில நேரங்களில் அப்படிப்பட்ட வசனங்களை நாம் வாசித்து தெய்வ சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கிற போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை நம்மையில் இறங்கி நம்மை தெரியாமலே நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அந்த வசனங்கள் கொண்டு வருவதாக இருக்கிறது. ஆகவே வசனத்துக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். சங்கீதம் 119:98 வசனத்தை பார்த்து பாருங்கள். சங்கீதம் 119:98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். இங்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன உண்டாகும்? நமக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது, நமக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆமென். பரத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து வருகிற ஞானம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது, அறிவை கொண்டு வருகிறது, புத்தியை கொண்டு வருகிறது,
உணர்வுள்ள ஒரு மனிதனை நம்மை மாற்றுகிறது. அந்த வசனங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நம் கையில் ஏந்தி நிற்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒரு சன்னத்தை நாம் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடைசியாக தேவன் நமக்கு தந்து அருளினவைகளை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அவைகளில் ஒன்று என்ன? தேவன் எழுதி கொடுத்த உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், உருவாக்கும் வார்த்தைகள், மகிமையான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், சந்தோஷப்படுத்தும் வார்த்தைகள், சமாதானத்தை கொண்டு வரும் வார்த்தைகள், சுகத்தை கொண்டு வரும் வார்த்தைகள், பலப்படுத்தும் வார்த்தைகளை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கடைசியாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பரிசுத்தமாக்குகின்றன. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் ஆண்டவர் தேவத்தோடு அவரை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையார் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆமென். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்கியதினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். பரிசுத்தாவில் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். வசனங்கள் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றன. ஆகவே இந்த வசனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் நன்றி சொல்லி கர்த்தரை திருநாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் கொடுத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சமயம் அநேகரிடத்து கடன்களை வாங்கி அதன் நிமித்தம் வட்டி கட்ட முடியாமல் உடைந்து போய் கடன்காரருடைய தொந்தரவு தாங்காமல் அந்த இடத்தை காலி செய்து விட வேண்டும் என்று சொல்லி காலி செய்து வேறொரு இடத்திற்கு ஒருவர் பயணித்து கொண்டிருந்தார். எங்கு போவதென்று தெரியவில்லை, எங்கு தங்குவதென்று தெரியவில்லை, யாரை பார்ப்பதென்று தெரியவில்லை. உடைந்து போன உள்ளத்தோடு, கலங்கிய கண்களோடு, எதிர்காலத்துடைய நம்பிக்கை இழந்து பேருந்தில் அவர் பயணம் பண்ணி கொண்டிருந்தார். ஜன்னல் ஓரத்தில் அவர் பயணம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பேருந்தை தாண்டி ஒரு கார் முந்தி போய் கொண்டிருந்தது. அந்த காருடைய கண்ணாடியில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு சின்ன வசனம்தான். என்ன வசனம்? யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. இயேசுவை அறிந்தவர் அல்ல, ஆலயத்துக்கு போகிறவரும் அல்ல, வேதாகமத்தில் வீட்டில் வைத்திருக்கிறவரும் அல்ல. ஜன்னல் ஓரத்தில் அவர் உட்கார்ந்து பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த பேருந்தை முந்தி போய் கொண்டிருந்த அந்த காரின் கண்ணாடியில் எழுதப்பட்ட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற அந்த வார்த்தை அவரோடு பேசுவதைப் போல் இருந்தது, அவரோடு இடைபடுவதைப் போல் இருந்தது. அவர் பாதி வழியில் பேருந்தை விட்டு இறங்கினார், வீட்டுக்கு வந்தார். வந்து தன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார். ஏதோ ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில் இடைபடுவதை நான் உணர்கிறேன், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அத்தியாயம் புதிதாக எழுதப்படுகிறது என்பதை அவர் மனதார நினைத்தார். ஆகவே
கஷ்டப்பட்டு உழைக்க தீர்மானித்தார். சில புது முயற்சிகளை எடுத்தார். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அவருக்கு கிடைத்தது. அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைத்தது. இன்றைக்கு அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பின் நாட்களில் ஆலயத்திற்கு அவர் போனார். ஆண்டவர் பேசின வார்த்தைகளை சாட்சி பகர்ந்தார். அதன் மூலம் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு வசனம் கிடைத்தால் போதும். ஆமென். ஒரு வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை உருவாக்கும், கண்ணீரை துடைக்கும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், வழிகாட்டும், வழியை திறக்கும், அற்புதத்தை கொண்டு வரும். ஆகவே அந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருப்பதனால் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதித்து திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்ம எளிமை நின்று கர்த்தர் துதித்தோட நாமத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் கிருபையாக எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை மனப்பூர்வமாய் நேசிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் ஆராய வேண்டும். அந்த வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அந்த வசனத்தை கொண்டு பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். ஆமென். வசனத்தை படிக்கணும், வசனத்தை நேசிக்கணும், வசனத்தை ஆராயணும், வசனத்துக்கு செவி கொடுக்கணும், வசனத்தை கைக்கொள்ளணும், வசனத்தை பிரசங்கிக்கணும். அந்த வசனத்தை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். வசனத்தை சொல்லி பிள்ளைகளை, குடும்பத்தை, தொழிலை, சபையை, தேசத்தை ஆசீர்வதிப்பது நல்ல சிறந்த காரியமாக இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற கிருபை உள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காய்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்தர்களின் விலையேறப்பட்டது உடைய வார்த்தை. வசனத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்தீர் ஆண்டவரே, வசனத்தை எழுதி கொடுத்தீர். அநேக பரிசுத்தவான்களுடைய தியாகமான ஜெப வாழ்க்கை நிமித்தம், முயற்சிகள் நிமித்தம் எங்கள் மொழியிலே எங்கள் வேதாகமத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகள் வாசிக்கிற போது நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், உருவாக்கப்படுகிறோம், உபயோகப்படுத்தப்படுகிறோம், அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வசனத்திற்காக எப்பொழுது நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக எமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவ இரக்கம் பாராட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே அவை எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது, காரியங்கள் வாய்க்கும்படி அது செய்யும் என்று அறிந்திருக்கிறோம். நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும்
ஆண்டவரே, நீ இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பைக்கு நீ பதில் கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி. நீ சொல்ல ஆகும், நீ கட்டட நிற்கும். உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும், புது வழிகள் உண்டாகட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. குறிப்புகளை பதிவிட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். நீ அப்படி செய்ய போறதுக்காய் மக்கள் நன்றி. நன்றி ஆண்டவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென் ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீர் தகப்பனே. இந்த காலை வேளையில பாடி ஆராதிப்பது கிருபை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் வருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. தகப்பனே, இந்த காலை ஆராதனையில் எங்களோடு கலந்து கொண்டு பாடி ஆராதித்து ஜெபித்து உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், குறைகள் நிறைவாக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், அற்புதமாய் நடத்துவதற்காக நன்றி. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.